குழித்துறை மறைமாவட்டத்தின் சார்பாக அருட்பணி அல்பின்சின் அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். மரியாதைக்கும் அன்புக்குரிய ஆயர் பெருமக்களே, அன்பான குருக்களே, துறவியரே, பொதுநிலையினரே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எளிய அன்பால், அழகான புன்னகையால், தன்னலமற்ற வாழ்வால், சிறந்த பணியால் குழித்துறை மறைமாவட்ட மக்களின் உள்ளங்களை வென்றெடுத்தவர் நம்முடைய பாசமிகு மறைந்த ஆயர் ஜெரோம் தாஸ். இத்தனை நாளும் நம்மோடு வாழ்ந்தவர். எளிமையாக, இனிமையாக, அமைதியாக இன்று ஆண்டவருடைய அழைப்பை, குரலை கேட்டு அவரோடு என்றென்றும் அவருடன் வாழ நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார். வேதனையும் வருத்தமும் வெற்றிடமும் ஏற்பட்டாலும் இந்த நல்ல நேரத்தில் குழித்துறை மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆல்பர்ட், அவருடைய மறைமாவட்ட குருக்கள், மக்கள் அனைவரும் இந்த துயரமான நிகழ்வில் இங்கு பங்கு கொள்ளுகிறார்கள். இதிலே வருந்துகின்ற ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆறுதலை, வேண்டுதல்களை, ஜெபங்களை, வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். 22/12/2014 மேதகு ஆயர் ஜெரோம் தாஸ் குழித்துறையின் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்கிறார் என்ற செய்தி வந்தது. குழித்துறை மறைமாவட்டம் நீண்ட நாட்களாக பலரும் கனவு கண்ட ஒரு மறைமாவட்டம். நீண்ட நாட்கள் காத்திருந்த அந்த நல்ல செய்தி வந்தபோது எல்லோரும் மகிழ்ந்தார்கள். எனக்கு அந்த 2-3 நாட்களிலேயே ஏலகிரி சென்று நம்முடைய ஆயர் பெருந்தகையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கிடைக்காதது, எனக்கு கிடைத்தது. அந்த மாபெரும் ஆளுமையை, பேராளுமையை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் ஃபாதர் கஸ்பாரும் சேர்ந்து அங்கே சென்றிருந்தோம். ஒரு சிறிய அறை, 2-3 பெட்டிகளில் அவருடைய மாத்திரைகள், ஒரு பெட்டி அதிலே 2-3 உடைகள். எங்களை இந்த ஆளுமை முதல் சந்திப்பிலேயே அடித்து நொறுக்கிவிட்டார். இத்துணை எளிமையா இந்த பேராளுமைக்கு என்று எங்களால் உண்மையிலே நம்ப முடியவில்லை. நாங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்த இந்த செய்தி வந்த சில நாட்களிலேயே ஆயர் ஜெரோம் தாஸ் குழித்துறை மறைமாவட்டத்தை சந்திக்க வந்தார். ஒரு வாரம் இருக்கும். புது ஆண்டுக்குள்ளாலேயே அவர் குழித்துறைக்கு வந்து விட்டார். நானும் அவரோடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சொன்னார், எல்லா பங்குக்கும் செல்ல வேண்டும். சுமார் 100 பங்குகள் உண்டு. எல்லா பங்குகளுக்கும் செல்ல வேண்டும், எல்லா கிளை பங்குகளுக்கும் செல்ல வேண்டும், எல்லா நிறுவனங்களுக்கும் செல்ல வேண்டும். எல்லாரையும் நான் இந்த 1 மாதத்தில் சந்தித்தாக வேண்டும். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. வேகமாக, வெறுவெறுப்பாக சென்ற இடங்களிலெல்லாம் இனிய அழகான புன்னகை, அன்பான பேச்சு, அப்படியே மக்களை கவரக்கூடிய ஒரு இனிமையை, எளிமையை மக்கள் அப்படியே ரசித்தார்கள். ஆயராக மாறினார். ஆயராக மாறிய அவர் வந்தபோது ஒருவேளை சொல்ல வேண்டும், குழித்துறை மறை மாவட்டம் ஒரு 0வாகத்தான் இருந்தது. ஒரு பழைய பள்ளிக்கூடத்தை ஆயர் இல்லமாக செப்பனிட்டு வைத்திருந்தார்கள். அங்கே மறைபரப்பு இல்லம் இல்லை, கிளர்ஜி ஹோம் இல்லை, குறுமடம் இல்லை, பாஸ்டல் சென்டர் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை, யூத் சென்டர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் வந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாலேயே இன்று இருக்கக்கூடிய ஒரு வேளை மிகவும் அற்புதமான அந்த குழித்துறை மறைமாவட்ட ஆயர் இல்லம், ஆயர்களுடைய கூரியா பணி செய்யக்கூடிய இல்லம், அவருடைய இப்படி பலவிதமான முறைகளிலே
அவர் ஒரு தொடக்கத்தை அற்புதமாக செய்தார். முதல் ஆயர் அவரிட்ட அந்த பாதையானது, வழிகாட்டலானது உண்மையிலேயே அற்புதமாக வேலை செய்தது. எல்லோரும் அவரை எளிதாக நினைக்க முடியும். ஆனால் அவர் அப்படி அல்ல. எங்கெல்லாம் வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று தட்டினார். அது பிரபகாண்டா ஃபீதேயாவாக இருக்கலாம். சலேசிய சபையும் அவரை விடவே இல்லை. தொரினோவுக்கு போனார், ஜெனரலை பார்த்தார், வைஸ் ஜெனரலை பார்த்தார். நீங்கள் யூத் சென்டர் நீங்கள் தான் கட்டணும், அனிமேஷன் சென்டர் நீங்கள் தான் கட்டணும், என்ன ஆயராக்கி விட்டுருக்கிறீங்க, நீங்கள் செய்யாட்டுக்கு என்னுடைய மக்களுக்கு நான் எப்படி செய்கிறது? அப்படியெல்லாம் அவருடைய ஒரு தொடர் முயற்சி. அது தொடக்க 2 ஆண்டுகளிலேயே நல்ல ஒரு ஆரம்பத்தை, நல்ல ஒரு துவக்கத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு வழிகாட்டுதலை அவரால் கொடுக்க முடிந்தது. அவர் ஆயராக ஏற்ற உடனேயே அற்புதமான கோரியா, ஒவ்வொரு நாளும் சேர்ந்து சிந்தித்தல், எல்லாவற்றையும் பங்கிடுதல், எல்லாவற்றையும் அவருக்கு தெரிந்துதான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடும் அவருக்கு இருந்தது. சில வேளைகளில் சொல்லுவார்கள், இன்றைய மறை மாவட்டத்திலே ஆயர் முடிவு செய்து கொடுத்தால் விஜி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். இவர் அப்படி இல்லை. அதுலேயும் என்ன நடந்து எப்படின்னு சொல்லி விஜியோட சேர்ந்து இவரும் அங்கே போய் தான் உட்கார்ந்துருப்பார். இவருடைய பணி ரொம்ப அற்புதமானது. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவாங்க, அவருடைய முதல் சுற்றுப்பயணம் இவங்க இமிகிரன்ஸ் எல்லாம் வாழக்கூடிய சவுத் இட்டலியில் உள்ள ஒரு தீவுக்கு தான் போனார். அப்படி மிகவும் தரம் தாழ்ந்த மக்களை, நலிந்த மக்களை தேடி போனார். இவர் எல்லாரையும் சமமாக நடத்துவார், எல்லாரையும் தேடி போறார். பணி ஆர்வம் தான் இவர்கிட்ட விஞ்சு நின்று சொல்லலாம். சென்ற இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு மிகுந்த ஒரு அன்பான ஒரு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நினைவை அவர் விட்டு செல்லாமல் இருந்ததே இல்லை. குறிப்பாக இன்னும் சிறப்பாக அங்குள்ள ஏழைகள், அங்குள்ள வறியவர்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி திட்டமிட்டிருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் எல்லா பொங்கலையும் அதை நோக்கி வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு பணி ஆர்வம் இன்கிரெடிபிளாகத்தான் இருந்தது. இவருடைய நட்பு பாராட்டக்கூடியது. இவர் இருக்கும்போது ஆயர்களும் சின்னது தான். ஆனால் எல்லோரும் தன்னுடைய சொந்த வீடாக போக முடியும். எல்லாருடைய நட்பு பாராட்டுவார். நிறைய சலேசிய குருக்கள், நண்பர்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, படித்தவங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாரையும் அன்போடு இது பண்ணக்கூடிய ஒரு எல்லாத்துலேயும் சிறப்பாக அமைதியா லிசனிங், நல்லா கேட்பாரு. அதனால அதையே செய்திருவாருன்னு ஒருபோதும் யாரும் நம்புறதே இல்லை. முதல்ல அப்படி நம்புனாங்க. அவர் என்ன திட்டமிடுறாரோ கரெக்டா அதை பிடிச்சு அதுதான் செய்வார். ஆனால் எளிமையாக, அழகாக, அவருடைய கேட்கிற இதுல பாதி பிரச்சனை பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரண மனிதராக தான் இருந்தார். இவருடைய பணிதான் இவருடைய ஒரு பெரிய ஒரு உயரத்துல மக்கள், இந்த குளித்துறை மக்கள் இவரை நினைக்கக்கூடிய முதல் ஆயராட்டி இவரை மாற்றி இருக்கு. அந்த பணிதான் இவருடைய செட்பேக்காகவும் இருந்தது. அவருக்கு முதல் முறை அந்த தலையில் உள்ள நரம்பு வெடித்து இரத்த நாளங்கள் வெடித்ததாக வந்தபோது டாக்டர் சொன்ன ஒரே ஒரு இதுதான், ஓய்வறியாத உழைப்பு, டயர்லெஸ். அவருடைய உடம்பையே கவனிக்காம, தன்னலம் இல்லாம அவர் அதிகமா வேலை செய்தனாலதான் இந்த பிரச்சனை. 4 to 6 months இனி ரெஸ்ட் தான் எடுத்தாகணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 10 நாளையில வந்திருப்பாரு. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க வேற எங்கேயாவது இருங்க, வாரத்துக்கு ஒரு நாள், அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் அவர் இதானது. 2வது அட்டாக் வந்த பிறகு அவருக்கு இன்னும் ரொம்ப சிரமங்கள் இருந்து நிறைய சிரமங்களை ஏற்றுக்கொண்டார். கடைசியாக இப்போ ஒரு 10 நாள், ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அவரை பார்த்தேன். அவருடைய நிலையை பார்த்து உண்மையிலே வருத்தமாக இருந்தது. அப்படி கண்களை பார்க்கிறாரே தவிர அவரால் எதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்த நேரத்தில் குளித்துறை மறை மாவட்டமும் அந்த குருக்கள் மக்கள் எல்லோரும் இந்த நம்முடைய ஆயரை நன்றியோடு நினைக்கிறதோடு சலேசிய சபையை, குறிப்பாக முன்னாள் நம்முடைய ப்ரொவின்ஷியல் ஃபாதர் ஜோசி, இந்நாள் ப்ரொவின்ஷியல் ஃபாதர் ஜான் பாஸ்கோ மிகுந்த ஒரு அதிகமான அக்கறையோடு, எந்த குறைபாடும் இல்லாமல் மிகுந்த மரியாதையோடு அவரை வழிநடத்தி வழியனுப்ப அவர்கள் செய்த உதவி ஒரு சகோதரராக செய்தது மறக்கவே முடியாது. மொத்த மறை மாவட்டமே, இன்க்ளூடிங் த பிஷப், we owe the Salesian Brotherhood a lot and thank you very much. நம்முடைய ஆயர் நல்ல ஊழியர், நல்ல பணி செய்தார்.
கடவுள் அவரை நல்ல இடத்துல தருவார். குளித்துறை மாவட்டத்தை, மறை மாவட்டத்தை நேசித்தவர், தொடர்ந்து அதற்காக அந்த மக்களுக்காக ஜெபிப்பார் என்ற நம்பிக்கையோடு அமைகிறேன். நன்றி.